ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினா இருக்கு. நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு விண்வெளிக்கு போற வீரர்களுக்கு வந்துட்டு விண்வெளியில வளரக்கூடிய உணவு ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே சீக்கிரம் முடி நரைக்கிறதோ, உடம்புல வெண்புள்ளிகள் வர்றதோ, உடம்புல எல்லாம் வெள்ளை வெள்ளை புள்ளி, ரெட் குட்டி குட்டி எல்லாம் வரும். அதெல்லாம் ஏஜிங் ப்ராசஸ். நம்மள இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லயும் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. எப்படி மஷ்ரூம் காளான் இயற்கையா விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி இயற்கையா வளரக்கூடிய ஒரு பாசி தான் ஸ்பைருலினா. பசங்க எல்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்களோட வாயில அது வைக்கிறாங்க பாத்தீங்களா. சோ இந்த கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு வந்து ஸ்பைருலினான்னு சொல்லியிருக்காரு. அசிடெக்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்களுக்கு பஞ்சத்துல சாப்பாடு கிடைக்காதப்ப நம்ம எல்லாம் இப்போ பஞ்சத்துல எல்லாம் வந்து மூக்கிரட்டை இந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல வீட்டை சுத்தி விளையிற காய்கறிகள் எடுத்து சமைப்பாங்க தெரியுங்களா, ரொம்ப கஷ்டத்துல எல்லாம். அந்த மாதிரி இப்ப ஒரு பஞ்ச காலத்துல எலிய கூட உணவா சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க சில நாடுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ட உணவு ஒண்ணுதான் வந்து இந்த ஸ்பைருலினா. இந்த என்டையர் பிளானட்ல இருக்கிற ஒன்லி ஃபுட் விச் இஸ் ஹை இன் நியூட்ரிஷன் வந்து ஸ்பைருலினான்னு கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்பைருலினா என்ன பண்ணுது அப்படி என்ன இதுல முக்கியம், நிறைய போன் யூஸ் பண்றவங்க, லேப்டாப் யூஸ் பண்றவங்க, ரேடியேஷன் தடுக்க இந்த நெகட்டிவ் அந்த இதை ஃபுல்லா இது பண்ணுது. அது மட்டுமா அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. என் உடம்ப சுத்தம் பண்ணணும், என் கிட்னியை சுத்தம் பண்ணணும், என் லிவர் சுத்தம் பண்ணணும், டிடாக்ஸ் பண்ணணும், நிறையலாம் வேணாம். வெறும் ஸ்பைருலினா எடுத்தா டிடாக்ஸ் ஆகுது. எப்படி டிடாக்ஸ் ஆகுது அப்படின்னா, என் உடம்புக்குள்ள போயிட்டு உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் மெட்டல்ஸ், மெர்குரி, லெட், ஜிங்க், ஆர்சனிக் என்னன்னாலும் சரி, என் உடம்புல இருக்கிற மெட்டல்ஸ்ல இது போய் இது வந்து ஒரு கீலேட்டிங் ஏஜென்ட், சிஹெச்இ சீலேட்டிங்னு சொல்லலாம், கீலேட்டிங்னு சொல்லலாம். அது வந்து என்ன பண்ணும்னா நான் டிடாக்சிபிகேஷனுக்கு இதான் கொடுப்பேன் முக்கியமான மெடிசனா. இது வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ் மேல போய் உட்காந்து என் உடம்பு கோயில் நேரா கூட்டிட்டு வந்து வாசப்படியில விட்டுருது, என் உடம்ப சுத்தம் பண்ணுது. இந்த மாதிரி உடம்ப டிடாக்ஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிடாக்ஸ் பண்றவங்கன்றவங்க சீக்கிரட்டா வெளியே சொல்லாம இதுதான் கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உணவா இருக்கு ஸ்பைருலினா. குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு இப்ப மீன் எண்ணெய் மாத்திரை எல்லாம் மார்க்கெட்ல நார்மலா யூஸ் பண்றாங்களே, காட் லிவர் ஆயில் கேப்சூல்ஸ். காட் லிவர் ஆயில் கேப்சூல் என்னது, காட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஒரு மீனோட லிவர்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் காட் லிவர். காமன் பீப்புள்னா அது வந்து ஒரு பிராண்ட் நினைச்சுக்கோங்க. காட் இஸ் a டைப் ஆஃப் ஃபிஷ். அந்த மாதிரி அந்த எண்ணெய் எடுத்து கேப்சூல் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி எப்படி மஷ்ரூம் காளான் இயற்கையா விளையக்கூடிய ஒரு ஃபங்கஸ், அந்த மாதிரி இயற்கையா வளரக்கூடிய ஒரு பாசி தான் ஸ்பைருலினா. அது ப்ளூ கிரீன் எடுத்துக்கிறது மேடம். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியுது அப்படின்னு. இப்ப பப்ளிக் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலாம் அதை? ஆக்சுவலி ஸ்பைருலினா வந்து ஆயுர்வேதெல்லாம் மாத்திரையா கிடைக்குது, சூரணமா கிடைக்குது, பொடியா கிடைக்குது. ஹோமியோல நான் மெடிசனா கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் கொடுக்கறது 100% பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இப்ப அதை பத்தி ரொம்ப பேசணும்னா அது மெடிசன் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிரும்.